அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பொடுதலை அப்படின்ற ஒரு மூலிகை. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் வாய்க்கால் ஓரம், ஆற்று அல்லது குளக்கரையில் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு மூலிகையாகும். இதனுடைய பயன்களை பற்றி திரு ஞானசேகரன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்கள் என்ன கூறுகிறார்ன்றதை நாம் இப்பொழுது கேட்போம். பொடுதலையை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த வயக்காட்டில் இந்த நீர்நிலைகள் உள்ள இடங்களில் வரப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த பொடுதலை ரொம்ப செழிப்பாக பசுமையாக நல்லா அழகாக வளர்ந்துருக்கும். இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனுடைய பேர்லே பார்த்திங்கன்னா பொடுதலை, பொடுகு ப்ளஸ் இலை. இந்த இலையினுடைய சாறு இருக்கு இல்லையா, இந்த பொடுதலை இலையினுடைய சாறு மிளகு எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயோடு கலந்து காய்ச்சி அது தலைக்கு தேய்ச்சி ஸ்நானம் செய்தால், குளித்தா தலையில் இருக்கக்கூடிய அந்த பேனு பொடுகு இது எல்லாம் கொட்டிட்டு தலைமுடி கருமையாக அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கை காலில் வீக்கம், மூட்டு வலி, இது கூட இந்த இலைச்சாரை பயன்படுத்தலாம். அடுத்து இது சில பேர் இது துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்றாங்க. எப்பயாவது ஒரு தடவை இது துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா நீர்நிலையில் உள்ள இடத்துல எல்லா இடத்துலையுமே இது பரவலாக இருக்கும். நகரத்தில் இதை பார்க்க முடியாது. நகரத்தில் இருக்கிறவங்கனாலும் இதனுடைய வேரோட இதை எடுத்துகிட்டு போயிட்டு க்ரோ பேக்லேயே இல்லை ஜாடியிலே வளர்த்த பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு மூலிகையாகவும் இது இருக்கும். கிராமங்களில் தானாக வளரக்கூடிய அற்புத ஆற்றலை உடைய இந்த பொடுதலையை நவீன காலத்தில் நம்முடைய வீட்டிலேயே தொட்டியில் வளர்க்கலாம் என்று திரு ஞானசேகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த மூலிகையை ஒற்றை தலைவலிக்கும், வெயில் காலத்தில் தோன்றுகின்ற அக்கி புண்ணுக்கும் பயன்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவரை ஆலோசித்தே மூலிகை மருந்துகளை நாம் உட்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவிலே இன்னொரு அதிமுக்கியமான மூலிகையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.